இந்திய அளவில் திரைக்கதை மன்னர் அப்படின்ற பேர் எடுத்திருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் இன்று காலையில் பார்த்தீங்கன்னா மாரடைப்பால் காலமாயிருக்காரு. இவருடைய மறைவுக்கு தமிழ் திரையுலகினுடைய பிரபலங்கள் பலரும் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேரில் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு. ஸோ அவர் போன உடனே நடிகர் சாந்தனு அவரை கட்டி பிடிச்சிட்டு அண்ணா அப்பா இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுதுருக்காரு. ஸோ அந்த காட்சிகள் தான் இப்போ வெளியாகி இருக்குங்க. ஸோ எல்லாரையுமே கவர்ந்துருக்குன்னு சொல்லணும். நடிகர் சாந்தனு அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வச்சவரே பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தான். ஸோ தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணத்தை முன்னாடி நின்று நடத்தின அவரும் பார்த்திங்கன்னா இப்போது அவர் ரொம்பவே சோகத்தில் மூழ்கி இருக்காரு. ஸோ நடிகர் பாக்யராஜ் சார் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. ஸோ திரைத்துறையில் அவரும் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட அவர் தற்போது உடல்நல குறைவாக காரணமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் காலமாயிருக்காரு. அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த விஜய் அவர்கள் தற்போது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. ஸோ இவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பாக்யராஜ் அவர்கள் கூட நேரில் போய் விஜய் அவர்களை வாழ்த்திட்டு வந்திருக்காரு. ஸோ அதற்கான புகைப்படங்கள் கூட சமூக வலைத்தளங்களில் வெளியானது. ஸோ இப்போ அவர் இல்லை அப்படின்னாலுமே கூட தமிழக அரசினுடைய முதலமைச்சராக தன்னுடைய கடமையை செய்யறதுக்கு விஜய் அவர்கள் கடமைப்பட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு வகையில் தமிழக அரசு இவருக்கு முழு மரியாதை செலுத்தி இவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பை விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஸோ இது குறித்த அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கோயமுத்தூரை பூர்வீகமாக கொண்ட பாக்யராஜ் சென்னைக்கு இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா நிறைய படைப்புகளை படைத்திருந்தார். மேலும் பார்த்திங்கன்னா பாரதி ராஜா இயக்கிய நிறைய படங்களில் உதவி இயக்குனராக மட்டும் இல்லாமல் வசனம் கர்த்தாவாகவும் பணியாற்றியவர் பாக்யராஜா தாங்க. அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய குருவினுடைய இயக்கத்தில் 1979 வெளியான புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் ஹீரோவாக என்ட்ரி ஆனார். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் திரைக்கதையிலையும் தன்னுடைய பங்களிப்பை பாக்யராஜ் கொடுத்துருக்கார் அப்படின்றது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே ஆண்டில் பார்த்திங்கன்னா சுவரில்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக பிரவேசம் எடுத்தவர் பாக்யராஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய மிரட்டலான திரைக்கதையின் மூலமாக நிறைய வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பித்தார். பாக்யராஜாவுடைய திரைக்கதை யுத்தி அவருக்கு பார்த்திங்கன்னா திரைக்கதை மன்னன் அப்படின்ற ஒரு பட்டத்தையே ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த பட்டம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டும் கிடையாதுங்க, இந்திய அளவில் பெற்று கொடுத்ததுன்னே சொல்லணும். ஸோ அதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா கமலஹாசன் நடிப்பில் பாரதி ராஜாவினுடைய இயக்கத்தில் வெளியான ஒரு கைதியின் டைரி திரைப்படம் தாங்க இவருக்கு ரொம்ப பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய வெற்றி சாகசங்களை நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு திரையுலகத்தில் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு கைதியின் டைரி அப்படின்ற படத்தில் பாக்யராஜாவினுடைய கதையும் அவர் அமைத்திருந்த திரைக்கதையும் இந்தி சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய அமிதாப் பச்சனை வெகுவாக கவர்ந்தது. அதனுடைய விளைவாக பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய ரீமேக்கான ஆக்ரி ராஸ்தாவை இயக்கக்கூடிய வாய்ப்பு பாக்யராஜாவுக்கு கிடைத்ததுங்க. இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்தது. அவர் மிகப்பெரிய அளவில் அதை கொடுத்துருந்தார். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சார் பாரதி ராஜா சாரை மாதிரி தான் குடும்ப கதைகளை கையாண்டிருக்காரு. ஸோ கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு சிக்கல், கிராமத்தில் இருக்கக்கூடிய யதார்த்த வாழ்க்கை, இது மாதிரிலாம் காட்டும் பொழுது அதை மிகப்பெரிய அளவில் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருந்தது அவருடைய நகைச்சுவை உணர்வும் தான். அதையெல்லாம் எப்படி நகைச்சுவை பாணியில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவர் யோசித்து அவருடைய புத்திசாலித்தனத்தால் இந்த திரைக்கதையில் அமைச்சு கொடுத்துருந்தாரு. ஸோ அவருடைய புதிய பாணி தனித்துவமாக இருந்தது அப்படின்றதுனாலேயே ரொம்ப சிறப்பாக செயலாற்றினாருங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அவர் நிறைய படங்கள் ஏற்றியிருந்தார். அதில் மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, இது போன்ற படங்கள் எல்லாமே அதற்கு ரொம்ப உதாரணம். இந்த படத்தை எல்லாம் யாருமே மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு படமாக இருந்தது. ஒரு நடிகராகவும் மக்களை கவர்ந்த பாக்யராஜ் வார இதழான பாக்யா என்ற ஊடகத்தில் வாசகர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் சுவாரஸ்யமான பதில்களையும் வழங்கிட்டு இருந்திருக்காரு. சில படங்களுக்கு பார்த்திங்கன்னா இசையமைத்த பாக்யராஜ் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து தன்னுடைய இருப்பினையும் திரையுலகத்தில் காட்டிகிட்டே இருந்திருக்காருங்க. ஸோ மேலும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் பங்காற்றிய பாக்யராஜ் திரைத்துறையில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பதவியும் வகித்திருக்காரு.
2018 இன்றைய முதல்வர் விஜயினுடைய சர்க்கார் படத்தினுடைய கதை பிரச்சனையை இயக்குனர் பாக்யராஜ் தான் வந்து தீர்த்து வச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்படி சிறப்பாக பணியாற்றிய அவருடைய உடலுக்கு தமிழக அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தற்போது அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஜூன் மாதம் தமிழ் சினிமா உலகத்துக்கே வந்து ரொம்பவே வலி மிகுந்த மாதமாக வந்து மாறும் அப்படின்னு கண்டிப்பாக யாருமே வந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாத்தையுமே தமிழ் திரையுலகம் வந்து இப்போ இழந்திருக்குங்க. ஸோ ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா வந்து வயது மூப்பு காரணமாக உடல்நலக் குறைவால் காலமானார். அதே நிலையில் ஜூன் 27 அவருடைய சிஷ்யரும் இந்திய திரையுலகத்தில் திரைக்கதை மன்னராக இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக காலமாயிருக்காரு. ஸோ இந்த தகவல் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்த திரையுலகத்தையுமே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. ஸோ பாக்யராஜ் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 73 வயது தான் ஆகுது. இருந்தாலுமே கூட உடல்நலக் குறைவால் அவர் வந்து இன்றைக்கி காலமாயிருக்காரு. ஸோ அவருடைய மகன் சாந்தனும் விஜயை பார்த்ததுமே கட்டி பிடிச்சி கதறி அழுதுருக்காரு. அப்பாவை பாருங்கண்ணே அப்படின்னு அவர் அழுத காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து அங்கே இருந்தவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து நெகிழ வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து மிகப்பெரிய சோகம்தான். தமிழ் துறையை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய அறிவிப்பு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு நெகிழ்ச்சியாக தான் இருக்குன்னு தான் சொல்லணுங்க. பாக்யராஜ் அவர்கள் இறந்துட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ் பதிவில் தமிழ் திரையுலகினுடைய தலைசிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் முத்திரை பதித்த பாக்யராஜ் அவர்கள் மறைந்த செய்தியை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன். ரொம்ப வந்து வேதனையோடு இருக்கேன். தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்தவர் அவர் தான். தனித்துவமான கதை இயக்கம் வச்சுருந்தவர். நகைச்சுவை கலந்த நடிப்பு அவர்கிட்ட இருக்குது. கிராமிய வாழ்க்கை, குடும்ப உறவுகளுடைய ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படங்கள் மூலமாக நிறைய பங்காற்றியிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு படைப்புமே பொழுதுபோக்கோடு மட்டும் இல்லாமல் மனிதநேயம், சமூக விழுமியங்கள் பேசக்கூடிய காலத்தால் அழியாத நினைவுகளாக என்னைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. மேலும் அவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடியில் இளைப்பாறட்டும் அப்படின்னு பதிவிட்டிருக்காருங்க. ஸோ அவரை இழந்து வாழக்கூடிய குடும்பத்தாருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், திரைத்துறையினருக்கும், ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பதிவிட்டிருக்காரு. ஸோ திரைத்துறையில் பாக்யராஜ் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவருடைய இறுதி பயணத்துக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படின்னும் அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து செய்த விஷயங்கள் வந்து பாராட்டத்தக்க விஷயந்தான். விஜய் அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் யாருக்கெல்லாம் வந்து கரெக்டு அப்படின்னு தோணுதோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கும் தனித்துவமான திறமைகள் இருக்கும், சாகசங்கள் புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து போற்றக்கூடிய வகையில் தமிழக அரசு செயல்பட்டுருக்கு அப்படின்றது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் விஜய் அவர்களை பாராட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பாக்யராஜ் சார் அவர்களுக்காக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.